இன்னைக்கும் மேற்கத்திய நாடுகள்ல இருந்து வரக்கூடிய பத்திரிகைகளும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் சரி, எல்லாருமே அப்துல் வஹாப்ங்கிற பேரை கேட்டாவே ஒரு மாதிரியான ஒரு கலக்கம், ஒரு நடுக்கம். அந்த என்னதான் அப்படி அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க போறோம். 1703 ஹிஜாஸ், அதாவது நஜ்த் பிரதேசத்துல குயாய்னான்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த குயாய்னான்ங்கிற ஒரு ஊர்ல அப்துல் வஹாப் 1703 பிறக்கிறார். பிறந்து கொஞ்சம் அங்கேயே அவங்க வாப்பாட்டே பாடம் பயின்று விட்டு இப்படி பாடம் படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் மதீனாவில வச்சு அவங்க அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இருக்குது ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய அடக்கஸ்தலம். அதை பார்க்கறாங்க. முக்கியமான சஹாபாக்கள், முக்கியமான நபித்தோழர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் ஜன்னத்துல் பக்கி. மதீனாக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். இந்த ஜன்னத்துல் பக்கி இன்னைக்கு கிளீனா இருக்குது. அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அடக்கஸ்தலத்துக்கு மேலையும் மிகப்பெரிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு எதையுமே தடாலடி அடிக்கிறான், ஒட்டச்சி தள்ளுறாள், அந்த மாதிரியான ஒரு வேகம். இது அந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. இமாம் அப்துல் வஹாபுக்கு அம்மாருடைய சொந்தக்கார பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அந்த அரசர், உயானாவுடைய அரசர் என்ன பண்றாரு, அவருடைய சொந்தக்கார பொண்ணு அப்துல் வஹாபுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கேயே வச்சிருந்து நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, அதுக்கு என்னுடைய படைகள் வந்துட்டு உங்களுக்கு உதவி செய்யுங்கிறார். அப்துல் வஹாப் ஃபர்ஸ்ட் எதனால போய் நேர அரசரை பார்த்தாங்கன்னு சொன்னா, அவங்க பிரச்சாரம் ஆரம்பத்துல தொடக்க காலத்துல மதீனால படிச்சிட்டு இருக்கும்போதும் சரி, இங்க உயானால இருக்கும்போது சரி, பிரச்சாரம் பண்ணும்போது பலவிதமான நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அவங்க சாதாரண ஒரு கூட்டத்தில் பேசினாங்க, கூட்டத்தில் தகராறு, எல்லா இடத்துலயும் தகராறு பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்த உடனேயும் அதிகாரமிக்க ஒரு ராணுவ படையும் பின்னால் இருந்தால்தான் நம்மளுடைய பிரச்சாரத்தை வலிமையாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கறதை முடிவு செய்து நேரடியாக அரசரிடம் வந்து அவர் சொன்னவுடன், அது என்னமோ இயற்கையிலே அல்லாஹ் செஞ்ச ஏற்பாடு, அவருடைய அரசருடைய சொந்தக்கார பொண்ணையே வஹாபுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கேயே வச்சு பிரச்சாரத்தில் ஈடுபட வைக்கிறாங்க. பிரச்சாரத்தில் ஈடுபட வச்சு அம்மார் உத்தரவு கொடுத்த உடனே, அரசர் உத்தரவு கொடுத்த உடனே, நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, எங்களுடைய படை உங்களுக்கு உதவி செய்யும் சொன்ன உடனேயும் அப்துல் வஹாப் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா, அவருடைய சீடர்களை எல்லாம், மாணவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் 18ஆம் நூற்றாண்டு 1670 1700 705 710 புதிய புதிய ஆயுதங்களை கண்டுபிடித்து புதிய புதிய தொழிற்சாலைகள் உருவாகிறது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்களை கொன்று கொலை செய்து மூலப்பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து இதை எதிர்த்து பிரச்சாரம் செய்கின்றார்கள் ஒரு சில ஆலிம்கள். நல்லா கவனிச்சிங்க, ஒரு சில ஆலிம்கள் இதை எதிர்த்து பிரச்சாரம் பண்றாங்க. குறிவைத்து கொலை செய்தார்கள். இந்த யார் எதிர்த்து கருத்து சொல்கிறார்களோ அந்த ஆலிம்களை குறிவைத்து கொலை செய்தார்கள். அதுல ஒருபடி மேல போய் 1720-24 பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமையை பிக்ஸ் பண்றாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை பிக்ஸ் பண்ணி அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு பயான் பண்ண வரக்கூடிய எந்த ஆலிமும் வரக்கூடாது பள்ளிவாசலுக்குள்ள, அத்தனை ஆலிம்களை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான ஆலிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு வரும்போது வீட்டுக்குள்ள வரும்போது போட்டு தள்ளிருங்க அப்படின்னு சொல்லி அந்தந்த கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய குறுநில மன்னர்களே, இது எல்லாம் ஒரு 200 வருஷத்துக்கு 300 வருஷத்துக்கு முன்னால பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த மண்ணில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுதி அரேபியால நடந்த நிகழ்வுகள். அப்துல் வஹாப் வந்து சீர்திருத்த பணியிலே உடனடியாக இறங்கணும். இயற்கையிலேயே இமாம் அப்துல் வஹாப் எப்படின்னு பாத்தீங்கன்னா, எதையுமே தடாலடி அடிக்கிறான், ஒட்டச்சி தள்ளுறாள், அந்த மாதிரியான ஒரு வேகம். மன்னரிடம் சென்று முறையிடுகிறார்கள். நீங்க தவறான ஆளை கொண்டு வந்து உங்க பொண்ணை, உங்க சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்க வச்சு இந்த வேலையை பார்க்க வச்சிருக்கீங்க. அவருக்கு அரசருக்கு என்னடா, ஆஹா தேவையில்லாம ஒரு பிரச்சனையை விலக்கி வாங்கிக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவர் கவலையில் இருக்கிறார். இந்த நேரத்தில் முழு ஹிஜாஸையும் நஜ்தையும் புரட்டி போடக்கூடிய ஒரு சம்பவத்தை இமாம் வஹாபே களத்தில் இறங்கி செய்றார். இந்த அப்துல் வஹாப் என்ன பண்றாங்க, இன்னொரு முக்கியமான இடம் ஒன்று இருந்துச்சு, ஒரு முக்கியமான அடக்கஸ்தலம், ஒரு முக்கியமான நபித்தோழருடைய அடக்கஸ்தலம். அங்க ஒரு முக்கியமான நபித்தோழருடைய அடக்கஸ்தலம் இருக்கு. யாருடைய அடக்கஸ்தலம் தெரியுமா? ஸைத் இப்னு அல் ஹத்தாப், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர் ஸைத் இப்னு அல் ஹத்தாப் அவர்களுடைய அடக்கஸ்தலம் அந்த உயானால இருக்குது. இந்த காட்சியை இமாம் அப்துல் வஹாப் பார்த்துட்டு அரசருடைய அம்மாருடைய ராணுவத்தையும் துணைக்கு கூட்டிட்டு அவர்களுடைய தோழர்களையும் ஒன்றிணைச்சிட்டு நேர அந்த இடத்துக்கு போய் ஸைத் இப்னு அல் ஹத்தாப் அவர்களுடைய அந்த அடக்கஸ்தலத்துக்கு போய் அங்க கட்டப்பட்டிருந்த அந்த கட்டிடங்களை தன் கையாலேயே இடித்து நொறுக்குகிறார். இது அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. அங்கு கட்டப்பட்டிருந்த அந்த கட்டிடங்களை தன் கையாலேயே இடித்து நொறுக்குகிறார். இப்ப நேரடியா களத்தில் இறங்கி அதுவும் ஒரு நபித்தோழருடைய அடக்கஸ்தலம் அப்படின்னு சொல்லி இடிச்ச உடனேயும் இது அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாதுல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது அந்த திரியாங்கிற ஒரு பகுதி. அந்த திரியாவினுடைய ஒரு குறுநில மன்னர் தான் இப்னு சவுத். இப்னு சவுதினுடைய தம்பி, 2 தம்பிகள், சகோதரர்கள் இருவரும் அப்துல் வஹாபினுடைய மாணவர்கள். அதனால இந்த சகோதரர்கள் மூலமாக அப்துல் வஹாபிடம் பாடம் படித்துக் கொண்டிருந்த இப்னு சவுதினுடைய சகோதரர்கள் மூலமாக செய்திகள் இப்னு சவுதினுடைய மனைவியினுடைய காதுக்கு சென்று இருந்தது. இமாம் அப்துல் வஹாபை குறித்து இப்னு சவுதினுடைய மனைவி ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்தார்கள். இப்னு சவுதினுடைய மனைவி
இப்னு சவுதுடைய 2 சகோதரர்கள், அதாவது இமாம் அப்துல் வஹாபிடம் பாடம் படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் இருவரும் அமர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுகின்றார்கள். 1744 1744 இப்னு சவுத் என்கின்ற ஒரு குறுநில மன்னர் திரியாவினுடைய ஆட்சியாளரும் இமாம் அப்துல் வஹாப் என்கின்ற ஒரு மார்க்க அறிஞரும் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். எப்படி ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள்? உங்களுடைய இப்னு சவுத் சொல்றார், உங்களுடைய பிரச்சாரத்திற்கு எங்களுடைய ராணுவம், இப்னு சவுதுனுடைய ராணுவம் முழுமையாக துணை நிற்கும் அப்படின்னு இப்னு சவுத் சொல்றாரு. இமாம் அப்துல் வஹாப் என்ன சொல்றாங்க, நீங்க திரியால மட்டும் ஆட்சியாளராக இருக்கிறீங்க, ஒட்டுமொத்த அரபு தீபகற்பத்தையும் நஜத் பகுதி, அதாவது நஜத் பகுதி முழுமையும் உங்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதற்கு எங்களால் ஆன அத்துணை உதவிகளையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அரசு நிர்வாகத்தை நீங்க பாருங்க, மார்க்கம் சட்டங்களை நாங்க பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் 1744 நடந்துச்சு. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? ஏறக்குறைய 200-250 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கங்க. 200 வருஷம் 250 வருஷம் ஆச்சு. இந்த 250 வருஷமா அந்த ஒப்பந்தம் தொடருது. 1744 நடந்த அந்த ஒப்பந்தம் இப்னு சவுதுக்கும் இமாம் அப்துல் வஹாபுக்கும் இடையே நடைபெற்ற அந்த ஒப்பந்தம் இந்த நிமிடம் வரைக்கும் தொடர்கிறது. இன்னைக்கு சவுதி மன்னர்களாக இருக்கிறாங்க பாருங்க, இளவரசர் அப்துல்லா இருக்கிறார் பாருங்க, இந்த குடும்பம் அந்த மூத்த சவுது, முதல் சவுது இமாம் அப்துல் வஹாபினுடைய ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டார் பாருங்க, அந்த சவுதுனுடைய பரம்பரை, அந்த வாரிசுனுடைய பரம்பரை. அந்த சவுதால தான் அந்த சவுது இப்னு சவுதுங்கிற பேர் இருக்கு பாருங்க, அந்த பேரை வச்சுதான் 1924 அந்த சவுது குடும்பம் ஒட்டுமொத்த நஜதையும் கைப்பற்றி அவர்கள் அதை முழுக்க அந்த அரபு நிலப்பரப்பு முழுமையும் கொண்டு வந்து சவுத் அரேபியா என்று மாற்றினார்கள். சவுத் அரேபியா, சவுதினுடைய அரேபியா, சவுதி அரேபியா. முன்னால அரேபியாவா இருந்துச்சு, இப்போ சவுதினுடைய குடும்பம் கைப்பற்றதுக்கு பிறகு சவுதி அரேபியா என்ற பெயர் வந்திருக்கிறது. அதனால 1744 இப்னு சவுதுக்கும் இமாம் அப்துல் வஹாபுக்கும் ஒப்பந்தம் நடந்துச்சு. அந்த ஒப்பந்தத்தை இன்னும் வலிமைப்படுத்துகின்ற விதமாக இமாம் அப்துல் வஹாபினுடைய அவருடைய பெண்ணை இப்னு சவுதினுடைய தம்பியும் உடன் பிறந்த சகோதரரும் அப்துல் வஹாபினுடைய மாணவருமான அப்துல் அஜீஸுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கிறார்கள். 2 பேரும் சம்பந்தியா மாறுறாங்க. அந்த ஒப்பந்தத்தை வலிமைப்படுத்துறதுக்கு இப்னு சவுதும் இமாம் அப்துல் வஹாப் தன்னுடைய பெண்ணை சவுதுனுடைய தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து 2 பேரும் சம்பந்திகளாக மாறுகின்றார்கள். அதிலிருந்து அவர்கள் எடுத்த நடவடிக்கை, அதிலிருந்து அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் அத்துணையும் ஒட்டுமொத்த நஜத் பிரதேசத்தையும் அத்துணை இடங்களுக்கும் தேடி சென்று இமாம் அப்துல் வஹாபினுடைய ஆலிம்கள் படையும் சவுதினுடைய ராணுவமும் தேடி சென்று ஒட்டுமொத்த நஜத் பிரதேசத்தையும் அரபு தீபகற்பத்தையும் துடைத்து சுத்தம் செய்தார்கள். அப்துல் வஹாபினுடைய பிரச்சாரத்தை நம்ம பார்க்கும்போது தடாலடி முடி அதாவது 2 வகையான வழிமுறைகளை கையாண்டார்கள். முதல்ல மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி பார்க்கிறது. ஒரு பிரச்சாரத்தை கேட்டு மக்கள் நேர்வழிக்கு திரும்பி விட்டால் சரி, இல்லன்னா அடி, உடனே அடி, அந்த இடத்தை நொறுக்குவது, அடித்து சுத்தம் செய்வது, யாரெல்லாம் அங்கு போகிறார்களோ அத்தனை பேருக்கும் தண்டனை. அந்த அளவிற்கு தட்டாலடியாக எடுத்ததனுடைய விளைவாக வேற எந்த ஒரு எள் முனை அளவும் சமரசம் என்கின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. 1793க்கு பிறகு இந்த 200 வருஷத்தில், கடைசியான இந்த 200 வருஷத்தில் 1800 2000 வரைக்கும், இந்த 2010 வரைக்குமான இந்த 210 வருஷத்தில் இன்றைக்கு அந்த சவுதி அரேபியா ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் சவுதினுடைய பரம்பரை. அங்கே சட்டத்துறையும் ஷரியத் துறையும் இரண்டும் இமாம் அப்துல் வஹாபினுடைய பரம்பரையின் கையில் இருக்கிறது. அன்னைக்கு போட்ட ஒப்பந்தம் 1744 போட்ட ஒப்பந்தம் இன்னை வரைக்கும் போயிட்டு இருக்குது.